ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம இந்த மாதிரியான கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி இது உருவாகுது அப்படிங்கிறதுக்கு கிளியராக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். ரெட் கேண்டில்னால் எப்படி ஃபார்ம் ஆகும், க்ரீன் கேண்டில்னால் எப்படி ஃபார்ம் ஆகும், அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் சப்போர்ட் ஆகிற இடத்துல ஓப்பன் ஆகிறத வச்சு நம்ம அதை எப்படி பை கேண்டிலாக எடுத்துப்போம், எப்படி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஓப்பன் ஆகிறப்ப அதை அந்த ரெட் கேண்டிலாக எடுத்துப்போம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி நம்ம கூட பேசும். நான் தம்ப்லைனே அப்படி தான் கொடுத்துருக்கேன். கேண்டில் ஸ்டிக்ஸ் நம்ம கூட பேசுமா, எப்படி பேசும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீடியோவோட இன்ட்ரோ லாஸ்ட்டாக சின்ன கிளான்ஸ் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் ஹையாக இருக்கணும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற கேண்டில் க்ரீன் கேண்டிலாக இருக்கும். ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ்டு ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா அந்த மாதிரியான கேண்டில் ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது ஒரு ஹை ப்ரைஸும் போயிருக்கலாம், ஒரு லோ ப்ரைஸும் போயிருக்கலாம். அந்த ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம், விக்குன்னு சொல்லுவோம். இந்த என்டையர் க்ளோஸ் இதை யூனிட்டை பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ரீன் இருக்கிறது ஒரு பாடி, இது விக்கு. இந்த இடம் க்ளோஸ் ப்ரைஸு, இந்த இடம் ஓப்பன் ப்ரைஸு. இதே சேம் ரெட் கேண்டில் இந்த இடம் ஓப்பன் ப்ரைஸு, இது க்ளோஸ் ப்ரைஸு, ஹை ப்ரைஸு, லோ ப்ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி நம்ம கூட பேசும் அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிற இடம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இதில் கேண்டிலுங்கிறது 1 டே கேண்டிலாகவும் இருக்கலாம், 1 மினிட் கேண்டிலாகவும் இருக்கலாம், 1 வீக் கேண்டிலாகவும் இருக்கலாம். அந்த 1 வீக் கேண்டில் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த வீக்குக்கு என்ன சொல்லுது, அந்த வீக்குக்கு பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களா அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறதுக்காக அது சொல்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இப்போ இதில் பேசுகிறது எல்லாமே ஒரு டே கேண்டிலை பற்றி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டு. ஓகேங்களா? இங்கேருந்து ஓப்பன் ஆன மார்க்கெட்டு இப்போ என்ன ஆகுது, கீழே வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் ப்ரைஸை விட கீழே இறங்குனா என்னது, ஓப்பன் ப்ரைஸை விட கீழே இறங்குனா அது ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 1 டே கேண்டில் பார்க்குறோம்ல. ஸோ இப்போ காலையில் மார்க்கெட் ஒரு 9:15 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க. ஓப்பன் ஆன உடனே ஒரு 10 மணி வரைக்கும் இப்போ இது என்ன பண்ணுது, இப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கு. அப்போ அது என்ன கலராக ஃபார்ம் ஆகிருக்கும், ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால அது ஒரு ரெட் கேண்டிலாக வந்துட்டுருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஓப்பன் ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குது. இது இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு 1 டே கேண்டில். ஓகேவா? ஒரு 11 o'clock, ஒரு 12 o'clock அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பையர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ரீஜன்லேருந்து உங்களுக்கு பையர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, கெயின் மார்க்கெட்டு மூவ் ஆகுது, மூவ் ஆகுது, மூவ் ஆகுது. இப்போ நம்ம இங்கே போச்சு இல்லை லோ, அந்த இடத்த நான் மார்க் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துச்சுல, அது ஏன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பின்னாடி. ஓகேங்களா? இந்த ரீஜன். ஸோ இப்போ என்ன ஆகுது, மார்க்கெட்டு இந்த லோ இப்போ திருப்பி பையர்ஸ் டாமினேட் பண்ணி இப்போ மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது என்ன கேண்டிலாக மாறி இருக்கும், ஒரு க்ரீன் கேண்டிலாக மாறி இருக்கும். ஏன் க்ரீன் கேண்டிலாக மாறி இருக்குன்னா, ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன், இந்த ரீஜன் ஓப்பன், இப்போ அதிக ப்ரைஸ் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஒரு பையர்ஸ் டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குது, நல்லா டாமினேட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த 1 டேயில் நடந்துகிட்ருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 1 o'clock 2 o'clock ரேஞ்சில். ஓகேங்களா? இப்போ நல்ல ஒரு ஹையை ரீச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, செல்லர்ஸு இங்கேருந்து டாமினேட் பண்ணுறாங்க. பட் அவங்களால ஃபுல்லாக டாமினேட் பண்ணி முடிக்க முடியல. அந்த 1 டே க்ளோசிங்கில் 3:30 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் செல் வர முடியுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹை போச்சு இல்லை, ஓகேவா, அதை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதேமாரி இங்கே ஒரு லோ போச்சா, இந்த இடத்துல அதையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கு ஆக்சுவலாக க்ரீன் கேண்டில்
க்ரீன் கேண்டில். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரச்சனை பாருங்கள், எக்ஸாக்டாக எப்படி ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுமோ அந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத நம்ம எப்படி இதை புரிஞ்சிக்கணும்னா, இப்போ இந்த கேண்டில் ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து க்ளோஸ் ப்ரைஸ் இங்கே இருக்குது, லோ கொஞ்சம் தான் போயிருக்கு. ஓகேங்களா, இந்த ரேஞ்சு தான் லோ வந்திருக்கு. ஆனால் இதிலேருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹை போனது இந்த ரேஞ்ச். அப்போ இந்த கேண்டில்குள்ளார யார் அதிகமாக இருக்காங்க? பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. பையர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். இந்த ஒன் டே கேண்டிலுக்குள்ளே பையர்ஸும் செல்லர்ஸும் டாமினேட் பண்ணி தான் இந்த கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் டாமினேஷனில் வின் பண்ணது பையர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த கேண்டிலை பார்க்குறப்ப புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த ரீஜனில் இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து லோவே போல் ஹை, கண்டினியூவாக ஹை 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 அன்னைய டே வந்து கம்ப்ளீட்டாக மேலே தான் ஏறி இருக்குது. பிக்கே ஃபார்ம் ஆகல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கூட கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். லோவே வைக்கல, கண்டினியூவாக மேலே ஏறிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம பழைய மாதிரி இங்கே ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆன ரீஜியன். இங்கேருந்து என்ன பண்ணுது மார்க்கெட்டு? பையர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. செல்லர்ஸ் என்ன தான் உள்ளே வந்தாலும் கேண்டில் வந்து சின்னதாக வரும், பெருசாக போகும், சின்னதாக வரும், பெருசாக போகும். பட் ஓப்பன் ஆன ப்ரைஸுக்கு கீழே போகல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து பை கேண்டில். ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் கேண்டில் கீழே இருந்ததுன்னா அது ரெட் கேண்டில். ஸோ அப்போ வந்து செல்லர்ஸோட டாமினேட் அதிகமாக இருக்குது, பையர்ஸோட டாமினேட் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம இந்த கலரை வச்சு ஃபார்மாட் வச்சு புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ ஓப்பன் ஆன ப்ரைஸ் இந்த ரீஜனு, இங்கேருந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆன ரீஜன் இங்கே, இதில் எந்த விக்குமே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக இது உள்ளார பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சினாரியோ நான் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ஓப்பன் ஆகிற ரீஜன் இது. இங்கேருந்து மார்க்கெட்டு இப்போ கீழே வருது. ஸோ இப்போ என்ன ஆகும்? ஓப்பன் ஆன ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் ஆகிறப்ப ரெட் ஃபார்ம் ஆகும், ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அது நல்லா கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் வருது அந்த ஒன் டேயில். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 11 o'clock வரைக்கும், இல்லை 12 o'clock வரைக்கும். எகெயின் இங்கேருந்து நம்மளோட பையர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நல்லா அப் ஆகுது, எகெயின் இப்படி வருது, கெயின் இப்படி. இப்போ ஓப்பன் ப்ரைஸை விட ஹை ப்ரைஸு மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இந்த க்ரீன் கேண்டில் மேலே போகுது. கம்ப்ளீட்டாக பையர்ஸ் டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஒரு 3 o'clock ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. ஏறின மார்க்கெட்டை 3 to 3:30 டைமில் இறக்குறாங்க. கீழே இறங்கி வருது. இந்த இடத்துல முடிஞ்சிருது ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஆன ப்ரைஸ் இங்கே இருக்குது, க்ளோஸ் ப்ரைஸ் மேலே இருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் என்ன மாதிரி ஃபார்முலேஷன் நடந்திருக்கும். இங்கே வரைக்கும் ஹை போச்சா, அதே மாதிரி இங்கே வரைக்கும் லோ போச்சா. நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன், இதுக்கும் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பாருங்கள், இந்த கேண்டில் என்ன மாதிரி டைப் ஆஃப் கேண்டில். இதுக்கு பேர் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் எல்லா கேண்டிலுக்கும் நிறைய பேர் இருக்குது. புல்லிஷ் ஹேமரு, புல்லிஷ் பின் பாரு, டோஜி கேண்டிலு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த கேண்டில்லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஒரு டோஜி கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக இவ்வளோ தூரம் டவுன் ஆகி இங்கே பையர்ஸ் டாமினேட் பண்ணி இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போனாங்க. எகெயின் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி இப்போ இங்கே கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ரீஜனை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பையர்ஸும் செல்லர்ஸும் சண்டையில் ரொம்ப மினிமமான பையர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பையர்ஸோட செல்லர்ஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இதை வந்து இன்டிசிஷன் கேண்டில்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற கேண்டில் வச்சு தான் இதுக்கான டிசிஷனே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து இன்டிசிஷன் கேண்டில், அதாவது டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டோஜி கேண்டில், புல்லிஷ் பின் பாரு, இந்த மாதிரி பேட்டர்ன் நிறைய டைப் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் அப்கமிங் வர வீடியோஸில் ஒரு கேண்டிலை பற்றி போடுறேன் நான். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன புரிஞ்சுப்போனால்,
இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பார்க்குறப்ப உங்களுக்கு இதில் பையர்ஸ் டாமினேட் நடந்திருக்கா, செல்லர்ஸ் டாமினேஷன் நடந்திருக்கா, எப்படி நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம வந்து ரெட் கேண்டிலுக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஓப்பன் ஆன மார்க்கெட்டு என்ன பண்ணுது, இங்கேருந்து பை ஆகுது. ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஓப்பன் ப்ரைஸ் இந்த ரீஜியனு இங்கேருந்து பை ஆகி மேலே போயிட்டே இருக்குது. எகெயின் இங்கே செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க, கீழே திருப்பி இறங்குது. அப்போ இந்த கேண்டில் என்ன கலராக மாறிடும் நமக்கு, ஏன்னா ஓப்பன் ப்ரைஸ் இந்த கார்னர் இருக்குது. ஓப்பன் ப்ரைஸோட க்ளோஸ் ப்ரைஸ் அதாவது கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபர்தராக இறங்கிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இறங்கிட்டே இருக்குது. இந்த அதாவது அந்த 1 டேல கீழே இறங்கிட்டே இருக்குது. ஒரு 3:30 போல் என்ன பண்ணுறாங்க, பையர்ஸ் திருப்பி டாமினேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பை பண்ணுறாங்க. பட் இந்த ரேஞ்சோட 3:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹை போன ப்ரைஸையும் லோ ப்ரைஸையும் நாம் இது பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே லோ வந்துச்சா? ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ். இப்போ பாருங்கள், ஓப்பன் ஆன ப்ரைஸை விட கீழே வந்துருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, ஹை போயிருக்கு, லோவும் வந்திருக்கு. இங்கேருந்து பையர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. பட் இந்த கேண்டிலுக்குள்ளே யார் அதிகமாக இருக்காங்க, செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஈஸியாக நம்ம வந்து இந்த கேண்டில் பார்க்குறப்பவே விக்கை வச்சு எந்த லெவல் மேலே ஏறி இருக்குது, எந்த லெவல் கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி நம்மளால் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸு எந்த கண்டிஷனில் இருக்குங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு பார்க்குறப்பவே நம்மளால் இதில் பையர்ஸ் டாமினேஷன் அதிகமாக இருக்குது, செல்லர்ஸ் டாமினேஷன் அதிகமாக இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைகிறோம்ல, அந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை பேஸ் பண்ணி பாட்டமில் ஓப்பன் ஆகுது க்ரீன் கேண்டில், நல்லா ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து இதில் பாருங்கள், கம்ப்ளீட்டாக பையர்ஸோட டாமினேஷன் இருக்குது. செல் பண்ணாங்க, பையர்ஸ் டாமினேட் பண்ணி கீழே இறங்கே விடலை. ஸோ இப்போ இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்குது, பையர்ஸோட வால்யூம் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதே வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனில் இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ரீஜியனில் வந்து செல்லர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த சார்ட்டில் நான் ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் இதில் வரைகிறேன். இங்கே பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் உங்களுக்கு புரியுதா? இந்த இடம் ரெட் கேண்டில் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் லைனில். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லைனில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா செல்லர்ஸ் டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த ஒரு கேண்டிலுமே இப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா புரியும். இந்த கேண்டில் பாருங்களேன், இது வந்து நல்ல பை கேண்டில். நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேவோட லோவையும் கட் பண்ணி, அதாவது ப்ரீவியஸ் வீக்கோட லோவையும் கட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ்லேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்குமா, அப்போ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு. நெக்ஸ்ட் வீக் பாருங்கள், ஃபுல்லாகவே டவுன் ஆகிருக்கு. இது நிஃப்டி 50யோட வீக்லி கேண்டில் கீழே இறங்கியிருக்கா. அதே மாதிரி இந்த கேண்டில் பாருங்கள், ஓப்பன் ஆன ப்ரைஸ் இங்கே இருக்குது, லோ கம்மியாக தான் வந்திருக்கு, எகெயின் மேலே ஃபுல்லாக போயிருக்கு. பட் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. பட் வின் பண்ணது பையர்ஸ். ஓகேங்களா? செல்லர்ஸோட டாமினேட். அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டிசிஷன் கேண்டில்னு சொல்லுவோம். பாருங்கள், லோவும் வந்திருக்கு, ஹையும் போயிருக்கு, பாடி ரொம்ப சின்னதாக இருக்குது. அதே மாதிரி பாருங்களேன், டோஜி கேண்டில், இது டோஜி கேண்டில்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லைனில் ஃபார்ம் ஆயிருக்கா, அங்கேருந்து திருப்பி இறங்கிட்டு பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை இப்போ இனிமேல் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பையர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது, செல்லர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் இது மாதிரி வரையலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த பாருங்கள், இங்கேருந்து இங்கே சப்போர்ட் எடுத்த இடத்துல பாருங்கள்
பையர்ஸோட கண்ட்ரோல். ஸோ இப்போ எகெயின் நெக்ஸ்ட் வீக்கு என்ன இருக்குது, பையர்ஸோட கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்தால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே எடுக்கும். அப்போ அந்த கேண்டிலை பார்க்குறப்ப நமக்கு புரியும் கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் உங்கள் கூட பேசுமா பேசாதாங்கிற ஒரு டவுட்டு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கேண்டில் ஸ்டிக்ஸ் உங்கள் கூட பேசிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது, இதில் நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தேன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.